ஒன்றிய பாஜக ஆட்சியில் இந்தியாவில் 67% பட்டதாரி இளைஞர்களுக்கு தகுதியான வேலை கிடைப்பதில் பெரும் சிக்கல் நீடிப்பதாக ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது. வேலையில்லா திண்டாட்டத்தின் பெரும் நெருக்கடிக்கு பிரதமரிடம் எந்த தீர்வும் இல்லை என்றும் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 50 லட்சம் இளைஞர்கள் பட்டதாரிகளாக உருவெடுத்தனர். ஆனால் அவர்களில் சுமார் 28 லட்சம் பேருக்கு மட்டுமே வேலை கிடைத்தது. இந்நிலையில் அசீம் பிரேம்ஜி பல்கலைக்கழகம் இந்தியாவின் உழைக்கும் நிலை 2026 என்ற ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியாவில் 2023ஆம் ஆண்டில் 20 முதல் 29 வயதுக்கு உட்பட்ட வேலையில்லாத இளைஞர்களில் 67% பேர் பட்டதாரிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25 வயதுக்கு உட்பட்ட இளம் பட்டதாரிகளிடையே வேலையில்லா திண்டாட்டம் 40%ஆகவும் 25 முதல் 29 வயதுடையவர்களிடம் 20% இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டம் முடித்த ஓராண்டிற்குள் நிரந்தரமான சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைப்பது வெறும் 7% பேருக்கு மட்டுமே சாத்தியமாகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டதாரிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் வேலையில்லா திண்டாட்டம் பிரச்சினை மேலும் தீவிரமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காததால் பல பட்டதாரிகள் டெலிவரி பாய் அல்லது உடல் உழைப்பு சார்ந்த பணிகளுக்கோ செல்லும் சூழல் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் 20 முதல் 29 வயதுக்குட்பட்ட பட்டதாரிகளில் 1 கோடிக்கும் அதிகமானோர் வேலையின்றி தவிப்பதாக கூறியுள்ளார். இவர்களில் மிக சிறிய பகுதியினர் மட்டுமே பட்டம் பெற்று ஒரு ஆண்டுக்குள் நிலையான ஊதியத்துடன் கூடிய வேலைகளை பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். வேலையில்லா திண்டாட்டத்தின் பெரும் நெருக்கடிக்கு பிரதமரிடம் எந்த தீர்வும் இல்லை என்றும் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது.